எல்லாரும் சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்கான். அப்படி சுத்தமா இல்லைண்ணா எனக்கு அது அப்படி உங்களுக்கு எதுவுமே connect ஆகலையா? எனக்கு எதுவுமே இதுவே இல்ல என்ன குறை சொன்னீங்கன்னா அடுத்து மாத்திப்பாங்கல்ல? இல்லை ராம் பொறுத்த வரைக்குமே ரியலிஸ்டிக்கோட மூவி தானா. அவர் ரியலிஸ்டிக்காகவே காட்டலண்ணா இந்த படத்தில். ரொம்ப இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டின மாதிரி தானே இருக்குது. அதுதான் இல்லாத விஷயத்த அப்படி என்ன இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க? அதுதான் நான் எக்ஸாக்டாக சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுன்னா நீங்கள் அதுக்கு இதெல்லாம் இதுவே பண்ணணும். இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது, அடிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு தொடாமலே இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டீங்க. பட் இந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. குழந்தைங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டு போக கூடாது, அவங்க செல்லம் கொடுக்க கூடாது, தப்பு பண்ணா உடனே உருட்டு கட்டி எடுத்து தப்பு நான் போட்டுறணும் அப்படின்றது உங்களுடைய ஆசை. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த பையனால அவங்க 2 பேரும் அந்த 2 கெட்ட பழக்கத்தை விட்டுருக்காங்க. அந்த ஸ்மோக் பண்ணுறது, ஆஸ்மா பேஷண்ட் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுருக்காங்க. பெரிய விஷயந்தான். அவனுக்கும் வெளி உலகமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சனால அவனுக்கு எதுவுமே தெரியல. அவர் சான்ஸ் கிடச்சது யூஸ் பண்ணிக்கிறாரு. நிறைய பேர் இதை பார்த்தாது ஐடி பீப்புள்ஸ்லாம் அந்த பசங்களை வீட்டில் வச்சு பூட்டி வைக்காம வெளியே கூப்பிட்டு வந்து ஜாலியாக இருக்க வைக்கணும். இல்லை யார் நல்லா நான் பண்ணிருக்கேன், சின்ன பையன் பண்ணி அந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்கான். பையன் சூப்பராக பண்ணி. அந்த பையன் மெர்சி சிவாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. வேற யார் நல்லா பண்ணியிருந்தா? வேற ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோ தான் அவரு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராமோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? ராமோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு. அந்த லொகேஷன்லாம் எங்க தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல, செம்மையா இருக்குண்ணா. செம்மையா இருந்துச்சு. படம் எங்கேயாவது போர் அடிச்சுதா? எங்கேயுமே போர் அடிக்கல, சிரிப்பு தானே வந்தது. சிரிப்பு தான் வந்துச்சு. படம் முழுக்க சிரிப்பு தானா? காமெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்துச்சா, செகண்ட் ஹாப் நல்லா இருந்துச்சா? ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே நல்லா. எங்கேயுமே போர் அடிக்கல. எங்கேயும் போர்ல அடிக்கல. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா வழக்கம் போல லவ் ரொமான்ஸ் எல்லாம் இருக்குன்னு, எல்லாமே இருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. எதிர்பார்த்தோட சிறப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு. பறந்து போகலாம். எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு, நிஜமாவே நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், அவ்வளோதான். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அப்படி என்ன இருக்கு அதுல? எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்னா லைக் இப்போ இருக்க ஃபேமிலியில் லைக் எப்படி அது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. இல்ல மெர்சி சிவாவோட படம் அந்த அளவுக்கு காமெடி இருக்காது அப்படின்ற. இல்ல அப்படிலாம் இல்லை. நீங்க அவரோட பழைய படத்தை பார்த்துட்டு பேசுவீங்க. ராம் கிட்ட வந்தா எல்லாரும் நடிச்சு தானே ஆகணும். நல்லா எடுத்திருக்காரு. இது படம் ஃபுல்லாவே ராமோட படம் தான். ராமோட படம், கண்டிப்பா ராமோட படம் தான். எந்த இடத்துல மிர்ச்சி சிவாவோட அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ இல்ல. அவர் இப்பதானே, எப்படி இருந்தாலும் அவர் அப்கமிங் ஹீரோ தான். நல்லா நடிச்சிருந்தாரு. நீங்க எதிர்பார்த்து வந்ததை திருப்திப்படுத்துச்சா? கண்டிப்பா திருப்திப்படுச்சு. நான் ட்ரெய்லர்ல என்ன பார்த்தனோ படத்துல அது அப்படியே இருந்துச்சு. காமெடி இருந்துச்சா? இது காமெடி படம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லலாம், பசங்க பாத்திருக்கீங்கல்ல? ஆமா, பசங்க தான். இது காமெடிக்கு தனி ட்ராக் கிடையாது. தனி ட்ராக் கிடையாது. அப்பா அம்மா பையன் அவங்களுக்குள்ள நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாப் நல்லா இருக்கா? இது பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்ல, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல போர் அடிச்சதா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் யாரு பார்க்க வேண்டிய படம்? வயசானவங்களா? எல்லாருமே பார்க்கலாம். இப்போ நாங்க வயசானவங்களா இல்லையே, நாங்க ஐடில வேலை பார்க்குறோம், நாங்க பார்க்கலையா? எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். சிவாவோட பல படங்கள் பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி ராமோட பல படங்கள் பார்த்திருப்பீங்க. இது வித்தியாசமான ஜோனரா இல்ல அதே ஏதோ ஒரு படத்தை? யதார்த்தமான படம், ரொம்ப யதார்த்தமான படம். நீங்களும் நானும் அந்த ஸ்கிரீன்ல எப்படி இருப்போமோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. அப்படிதான் இருக்கு. அப்படியே இருக்கு. சினிமாட்டிக்கா இல்ல, பொய்யா இல்ல. பொய்யா இல்ல, இல்ல ஒரு ஆக்டிங்கா இல்ல. ஆமா, அப்பலாம் இது நீங்க எதிர்பார்க்க ஆக்டிங்கா இல்ல, நேச்சுரலா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமா. தேங்க்யூ. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு 5 நான் கொடுப்பேன். பறந்து போ எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா ஃபேமிலி மூவிஸ் தான், நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு படம் எடுத்தனால கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி அந்த வீக்கெண்ட் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ராமோட படம்னா ஒரு வித்தியாசமான ஜோனரா இருக்கும், காமெடி இருக்கும், இல்லை ஒரு காமம் இருக்காது. காமெடி தான், ஃபுல்லாக காமம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லுமே காமெடி தான். செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடி, நல்லா எல்லாரும் செவிக்கிற நல்ல காமெடி எடுத்துருக்காங்க. காமெடிக்கான எந்த ஆர்டிஸ்டும் இல்லை, அப்போ கூட காமெடி இருக்குன்றீங்களா? அந்த சின்ன பையன் வச்சு காமெடி தான். சின்ன பையனை வச்சு காமெடி. ஆமாம், சின்ன பையன் ரசிக்கிற மாதிரி இருக்கா? நல்லா ரசிக்கலாம். ஏன்னா மெர்சி சிவா எப்பவுமே ஒரே மொக்க காமெடியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சிவா வச்சு காமெடியில் சின்ன பையன் வச்சு தான் காமெடி நம்மளுக்கு. சின்ன பையனை வச்சு காமெடி. சின்ன படத்துல ஹீரோ யாரு? டைரக்டரா இல்ல சின்ன பையனா மெர்சி சிவாவா? சின்ன பையனை வச்சு தான் படமே ஓடும். ஏன்னா அவன் தான் ஃபுல்லுமே, அவனை வச்சு தான் அப்பா அம்மா எல்லாம் சின்ன பையனை வச்சு தான் படமே ஓடும். ஸோ அவனுக்கு தான் கொஞ்சம் அவர் தான் ஃபுல்லாக படம். படம் எந்த இடத்துல போர் அடிக்குதா உங்களுக்கு? நான் லேக்கான சீன் அப்படி ஒன்றுமே இல்லைண்ணா. இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபேமிலி கூட அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணணும். சின்ன பையன் அதான் ஆசைப்படுதான், அப்பா அம்மா கூட ஒன்று போல இருக்கணும்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்படுதான். அதான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா அப்பாவும் சைடு வேலைக்கு போகாங்க, அம்மாவும் சைடு வேலைக்கு போகாங்க. நைட்டும் ஸ்ட்ரை பண்ண முடிய மாட்டேங்குது, ஆளுக்கு ஒரு தெச்சில் படுக்காங்க. ஸோ அவன் நைட்டு ஒன்று போல் படுக்கணும் தான் ஆசைப்படுதான். ஸோ நல்லா பார்க்கலாம். சரி, படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங்க்கு 10/8 கொடுக்கலாம். 10/8 கொடுக்கலாம். தேங்க்யூ. ஓகே. பறந்து போனா படம் எப்படி படம் இருக்கு? நல்லா இல்லைண்ணா. நல்லா இல்லையா? என்ன படம்? படம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா ஜாலியாக நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குன்னு வராங்க. இல்லைண்ணா, நீங்கள் மேபி உங்கள் ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு அது பிடிச்சிருக்கலாம்ண்ணா. ஏன்னா ஒரு 50
50 30+ பீப்புளுக்கு அப்போ தான் அந்த குழந்தை வந்திருக்கும் அப்படின் போது அட்டகாசம் பண்ணுறது அது இதுன்னு போது அதுக்கு வேணால் ரிலேட் ஆவாங்க. பட் ஏன் ஏஜ்னா எனக்கு 20-22 சம்திங் தான் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி குழந்தை வந்தால் கூட எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ அது எனக்கு செட் ஆகல. எல்லாரும் சின்ன பையனாலாம் நடிச்சிருக்கான். அப்படி சுத்தமாக இல்லைண்ணா எனக்கு அது அப்படி உங்களுக்கு எதுவுமே connect ஆகலையா? எனக்கு எதுவுமே இதுவே இல்ல என்ன குறை சொன்னீங்கன்னா அடுத்து மாத்திப்பாங்கல்ல? இல்லை ராம் பொறுத்த வரைக்குமே ரியலிஸ்டிக்கோட மூவி தானே. அவர் ரியலிஸ்டிக்காகவே காட்டலண்ணா இந்த படத்தில். ரொம்ப இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டின மாதிரி தானே இருக்குது. அதுதான் இல்லாத விஷயத்த அப்படி என்ன இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது, அடிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு தொடாமலே இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டீங்க. பட் இந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அதை வந்து நான் என்ன தப்பு பண்ணாலுமே நான் அடிக்க மாட்டேன், எதுவும் திருத்த கூட மாட்டேன், அவன் வழியில் போயிடுவேன்ற மாதிரி காட்டி வச்சிருக்காங்க. இப்போ குழந்தைங்களை வந்து அடிச்சு திருத்தணுன்றீங்களா? சில டைம் வந்து இது பண்ணலாம்ண்ணா, அதுக்குன்னு எல்லா டைமும் அடிக்கணுன்ற மாதிரி சொல்லவும் முடியாதுல்ல. பட் வந்து அவன் நம்ம சொல்கிறத நம்ம கண்டிக்கிற விஷயத்த அவன் ஏற்றுக்கல அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இதில் நானுமே அதுக்குன்னு ஃபிசிக்கல் வயலன்ஸ் வரைக்கும் போகணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷனிங் வயசாச்சும் உருப்படியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறேன். அடிக்கிற கண்டிஷனிங்கில் சொல்ல வேறு மாதிரி கண்டிஷனிங்காச்சும் உருப்படியாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ எதுவுமே உருப்படி இல்லைன்றீங்களா? இந்த படத்தில் உருப்படி இல்லைண்ணா. எக்ஸாக்டாக திரைக்கதை எப்படி இருக்கு? கதையே இல்லைண்ணா. கதையே இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. சாங்கு இது சுத்தமாக இல்லைண்ணா. 1% கூட ஓகே ஆகலண்ணா எனக்கு. சிவாவோட ஆக்டிங், சிவா ஆக்டிங் மேபி சிவா ஆக்டிங் மட்டும்தான் எக்ஸாக்டாக சொன்னேன். சிவாக்கு ஆக்டிங்கே வராது. சிவாவோட ஆக்டிங்கும் பிடிக்கல, அந்த பையனோட ஆக்டிங் மட்டும்தான் ஓரளவு பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன், அதாவது உட்காரதுக்கு காரணம் ஒரு சிவா ஆக்டிங் மட்டும்தான், வேற எந்த காரணமே கிடையாது. ராம் மூவின்னு சொல்லிட்டு தான் வந்தது எக்ஸாக்டாக. பட் ராமுக்கு பதிலாக சிவாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. ராமோட கதைக்கு பதிலாக சிவாவோட ஆக்டிங் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எக்ஸாக்டாக. இல்லை, படம் பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க சிவாவையும் நாங்கள் பார்க்க முடியல, அந்த குழந்தையும் பார்க்க முடியல, ராம் சார் தான் பார்க்குறோம் அப்படின்னு, டைரக்டர் தான் பார்க்குறோம். சுத்தமாக கிடையாது. இப்போ எப்படின்னா எக்ஸாக்டாக அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, கட்டர் தமிழில் வந்து ஒரு அக்ரெஷனான ராம் வந்திருப்பாரு. அப்போ இப்போ மாறி வராருன்னும் போது அவர் கேரக்டர் டெவலப் ஆகிட்டு இப்போ ஒரு அக்ரெசிவான பர்சன் இப்போ ஒரு சாஃப்டாக ஆனால் எந்த மாதிரி ஒரு கதை கொடுப்பாரோ அந்த மாதிரி கதை தான். வேற எதுவும் நம்ம எதிர்பார்க்க. ராம் படமா இது? உங்களுக்கு படமாவே சுத்தமா தெரியல. வேற ஏதோ புது டைரக்டர் வந்து கமர்ஷியல் படம் எப்படி எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது எக்ஸாக்டா சொல்லணும்னா. அப்படிதான் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வர்ற 90% எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா படம் நல்லா பக்காவா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, காமெடி இருக்கு, என்ஜாய்மெண்டா பார்த்துட்டு வந்தோம், கொடுத்த காசு வீண் போகல, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதுதான் மேபி வயசான பீப்புளுக்கு செட் ஆகும். ஒரு 35-40 பீப்புள். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு 20-22 தான் ஆகுது. 22 ஆனா கல்யாணம் பண்ண உடனே குழந்தை தப்பு பண்ணா உடனே டப்புன்னு அடிச்சிருவீங்களா? அதெல்லாம் இல்ல. இல்லையே, நான் சொல்றேன் கண்டிஷனிங் தான் கரெக்டா பண்ணணும், அடிக்கிறது தான் கண்டிஷனிங் கிடையாது. என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா குழந்தை தப்பு பண்ணா அடிக்கணும் அப்படின்றீங்க. அடிக்கிறது இல்ல, அன்பா கண்டிக்கணும். அதுதான் சொல்றீங்க. அன்பா அங்க அன்பா கண்டிச்சு அவன் கேட்டுட்டானா? அந்த படம் பார்த்திருக்கீங்க தானே? அன்பா கண்டிச்சு நீங்க அவங்க திருந்திட்டானா? அடிச்சா மட்டும் அதுதான் நானும் சொல்றேன். அடிச்சா மட்டும் குழந்தை திருந்துருமா? இல்ல அதுதான் வாட்டி அடி வாங்கணும்னா மூணாவது வாட்டி நமக்கு என்ன அடிக்கிறது மட்டும் தான் கண்டிஷனிங் கிடையாதுன்னு நான் திருப்பி சொல்றேன். உனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ பாரு உன் குழந்தை எப்படி இருக்குன்னு. அவர் சைடு காட்டு. ஒரு ரசனையோட இல்ல அவர் வருவேன். இல்ல அவர் சைடு காட்டுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி என்ன ஆகுது ரெண்டு பேத்துக்கும்? யாருக்கு? உங்க ரெண்டு பேத்துக்கும் 29 வயசு ஆகுது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி 2 பையன் எத்தனை வயசு இருக்கும்? 3 வயசு ஒரு பொண்ணு, 2 வயசு. மேபி 8. அவங்க காட்டும் போதே வந்து 8 வயசு பையன் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. நீ என்ன சொல்ற? உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன இப்போ 8 வயசு பையனை காட்டுறாங்க. புரியாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா எக்ஸாக்ட்டா நான் சைக்காலஜி படிக்கிறேன். நான் MSc சைக்காலஜி படிக்கிறேன். எனக்கு புரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன புரிஞ்சிச்சு உனக்கு? இப்போ நான் சொல்றேனே அடிச்சுதான் கண்டிஷன் பண்ணணும்னு கிடையாது. நான் தான் சொல்றேன். இப்ப உங்க வீட்டுல மேபி 3 வயசு 4 வயசு பையனை வந்து பாத்தீங்கன்னா என் பையன்றனால அடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்க ஏரியாலே ஒரு வயசு அந்த ஏஜ் இருக்க ஒரு பையன் பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா நீங்க அவங்க அப்பா அந்த பையன் அடுத்த வீட்டுல போய் பண்ணலையே பிரதர், நம்ம பார்த்தோம்ல பண்ணிடுவாங்க. தெருவுல இருந்தானே சொல்றேன். நான் தெருவுல தானே பண்றான். நான் தெருவுல இருந்தானே சொல்றேன். தெருவுல எங்க பண்ண அட்டகாசம்? எந்த தெருவுல யாரை டிஸ்டர்ப் பண்ணா? ஊர் ஃபுல்லா தெருவுல. ஊர் ஃபுல்லா என்ன தெருவு கிடையாதா? இல்ல பிரதர், ஊர் ஃபுல்லா தெருவுல எங்க போய் யாரை அட்டகாசம் பண்ணா? இல்ல யாரு? வந்து எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அவர்கிட்ட சொல்லும்போது எக்ஸாம்பிள் தான் சொன்னது. அவன் ஊர் ஃபுல்லா தான் எக்ஸாம்பிள் இருந்தாலும் இப்ப நம்ம பசங்களை வந்து வேலைக்கு போறோம்னு வெளி வீட்டுல விட்டு போயிருவோம். அப்படி போகும்போது பக்கத்து வீட்டுல டிஸ்டர்ப் பண்றான், பக்கத்து வீட்டுல தொல்லை பண்றான், இல்ல வேற பசங்களை அடிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து பையனை தப்பா சொல்லலாம். நம்ம புள்ள நம்ம கிட்ட செல்லமா கொஞ்சிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து செல்லமா கொஞ்சறானா? இல்ல எந்த இடத்துல செல்லமா கொஞ்சறான்? குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் செல்லமா கொஞ்சிட்டான். அத சொல்லுங்க. இல்ல நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க, நானும் அப்படிதான். செல்லமா எந்த இடத்துல கொஞ்சிட்டான்? உங்க ஏஜ் கேட்டகரி என்ன? சரிங்க, இன்னைக்கு உங்க ஏஜ் கேட்டகரி. என் ஏஜ் 50. அதனால தான் சொல்றீங்க அப்படி. இல்ல பிரதர், மேபி இவர் வந்து 20. இவர் சைடு மைக்க காட்டுங்க. இவர் அப்படி சொல்லுவாருன்னு பேசுற மெச்சூர்ட். நம்ம இவர் வந்து 20 தானே, நீங்க ஒரு 20+ ல இருப்பீங்க. நீங்க அந்த மாதிரி பையனை கண்டிப்பா இது பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஏஜ் கேட்டகரி தான் டிஃபரெண்ட் ஆகும். இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன்னு கேட்டா அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம அடிச்சா மட்டும் சரியாயிடுமான்னு தான் கேக்குறேன். நீங்க அடிக்கலன்றத உங்களுடைய ஃபீல். இன்னைக்கு அதேதான் நானும் சொல்றேன். அடிச்சா சரியாக போறது கிடையாது. கண்டிஷனிங் தான் டிஃபரெண்ட் பண்ணணும்னு சொல்றேன் நான். கண்டிஷனிங் மீனிங் தெரியுங்களா உங்களுக்கு?
கண்டிஷனிங்லாம் அப்போ வந்து என்னன்னு தெரியும் குழந்தைங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டு போக கூடாது, அவங்க செல்லம் கொடுக்க கூடாது, தப்பு பண்ணா உடனே உருட்டு கட்டை எடுத்து டப்பு டப்பு நான் போட்டுறணும் அப்படின்றது உங்களுடைய ஆசை. உருட்டுக்கட்டை அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்களா? யூஸ் பண்ணல. ஆ, நீங்க யூஸ் நீங்க பண்ணுவேன்னு பக்கத்து வீட்டுக்கே சொல்றீங்களா? போகலையே பிரதர், அவன் பக்கத்து வீட்டுக்கு நீங்க போனா யூஸ் பக்கத்து பண்ணுவேன்னு disturb பண்ணலாம்னு சொல்றீங்களா? சொல்றீங்களே பிரதர். உருட்டுக்கட்டை நீங்க யூஸ் அதான் பண்ணுவீங்கன்னு ஏத்துக்க முடியல. சொல்றீங்களா? நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணீங்களா? நான் கண்டிப்பா use அப்ப பாருங்க, நீங்க இவரு நான் கூட கண்டிப்பா சண்டை use போடல, பண்ணுவேன். ஆனா சண்டை குழந்தைங்களுக்கு போடல, கிடையாது. போறதுலாம் இல்ல. இல்ல நீங்க தானே சொல்றீங்க இப்ப பிசிக்கல் இதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவரே சொல்றாரு பாருங்க, உருட்டு கடையில அவரே அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது என்ன 20 இயர்ஸ் படத்தில் குறைகள் இருக்கலாம், அது நமக்கு ஏத்துக்க முடியாத ஒரு சில குறைகள் இருக்கலாம். படம் ஃபுல்லா குறைகள் அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியாதுல்ல. அதுதான் நம்ம படத்துல சொல்ல என்ன என்கேஜ்மெண்டா? நீங்களும் படம் பாத்தீங்களா ப்ரோ? இப்பதான் போறேன். நீங்க போய் பாத்துட்டு வாங்களேன். மேபி பாத்துட்டு வந்து அவர் சொன்னாரு. 4 டைம் பாத்துட்டீங்க. மாமா தான் ஓ